வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கு ஞானக்கண் திறக்கும் மங்கள குங்குமம். பெண்கள் இரு புருவ மத்தியில் வைக்கும் மங்கள குங்குமம் எவ்வாறு நமது ஞானக்கண்ணை திறக்கின்றது, எத்தகைய பலன்களை அளிக்கின்றது என்பது பற்றிய விவரமே இந்த சிந்தனை ஆகும். முதல்ல ஞானக்கண் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாங்க. இரு புருவ மையத்தில் இருள் நீக்கி அருள் விளக்கும் ஒரு வாசல் உண்டதுவே உயிர்நிலையை உற்று உணரும் திருவாசல். உயிர் அறிவாய் தெய்வநிலை எய்தும் கருவாசலும் ஞானக்கண் என்பதும் இதுவே என்கின்றார் நம் அருட்தந்தை. நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு, உற்று உற்று பார்த்திடு உன்னை உலகை, பின் கற்றபடி நட கருத்து விழிப்புடன், பற்றற்று வாழும் பழக்கம் உண்டாகிவிடும் என்கின்றார். நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு, என்னங்க இது? ஒன்றி ஒன்றி புள்ளியாய் ஒடுங்கி நீ இரு, அன்றி விரிந்திடில் ஆராய்ச்சியோடு இரு. அதாவது அறிவோடு விழிப்பாயிரு அப்படிங்கிறாருங்க. அறிவை அறிவால் அறிய பழகுதல் தானே யோகம். அந்த யோக பயிற்சியினை சிறப்பாக செய்வதற்கு முதல் படி ஆகினை தவம் தானே. அந்த ஞானக்கண் திறக்கும் இடத்தில் நாம் இடும் மங்கள குங்குமம் செய்திடும் அற்புதங்கள் என்னென்ன தெரியுமா? மங்கள குங்குமம் நெற்றியில் இடுவதால் லக்ஷ்மிகரமான தோற்றம் கிடைப்பது மட்டுமல்ல, நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கின்றது. மனிதனின் ஆன்மா லயிக்கும் இடமே ஆலயம் ஆகும். நமது இந்து ஆலயங்களில் அம்மன் சன்னதியில் நமக்கு அளிக்கப்படும் வரப்பிரசாதமே குங்குமம் ஆகும். நெற்றியில் குங்குமம் இடும்போது நம்மில் தெய்வீகம் மேலோங்குகிறது. நம்மில் தெய்வீகம் மேலோங்கும்போது இருப்பதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் நமக்கு ஓர் அழகை கொடுக்கின்றது. அதுவே முகப்பொலிவாக மாறுகின்றது. சுமங்கலி பெண்களின் தலை வகிட்டின் நுனியை சீமந்த பிரதேசம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. வீட்டிற்கு வரும் பெண்களுக்கு குங்குமம் கொடுப்பது தருபவர் பெறுபவர் இருவருக்கும் மன மகிழ்வு மற்றும் நலம் தரும் ஒரு நிகழ்ச்சிங்க. நல்ல தரமான குங்குமத்தை தொடர்ந்து அணியும் பழக்கத்தினால் ஆரோக்கியமான நினைவுகள் தோற்றுவிக்கப்படும், தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க, உடலில் குளிர்ச்சி மற்றும் சுய கட்டுப்பாடு நமக்கு கிடைக்கும். ஆக்ஞா சக்கரத்தின் இருப்பிடமே இரு புருவ மையம். அந்த இடத்துல நாம் குங்குமம் இடும்போது அங்குள்ள எலக்ட்ரோ மேக்னட்டிசம், அதாவது மின்காந்த சக்தி தூண்டப்படுதுங்க. அப்போது அந்த பகுதி குளிர்ச்சி அடைந்து நேர்மறை எண்ணங்கள் உருவாகிறதுக்கு வழிகாட்டுதுங்க. புருவ மத்தியில் அழுத்தம் ஏற்படும் வகையில் பொட்டு வைக்கும்போது ஆக்னி சக்கரம் தூண்டப்பட்டு புலன் கவர்ச்சி நீங்குதுங்க. புலன் கட்டுப்பாடு பெற முடியும். ஐயுணர்வில் மெய்யுணர்வு பெற இதுவும் ஒரு வழியாகும். ஒன்றி புள்ளியாய் புருவ மத்தியில் ஒடுங்கி இருக்க இந்த குங்குமம் இடும் பழக்கம் உதவி செய்யுங்க. ஆண்களுக்கு இரு புருவங்களை இணைத்தாற்போல் குங்குமம் அணிவது தன்னம்பிக்கையை அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானம் சொல்லுதுங்க. நெற்றி வகிட்டில் குங்குமம் இடுவதால் மூளைக்கும் உடலின் பிற பகுதிகளுக்கும் செல்லும் நரம்புகளுக்கு ஒரு சக்தி கிடைக்குதுங்க. மூளைக்கு செல்லும் நரம்புகள் அதிகமான உஷ்ணத்தை மூளைக்கு அனுப்பாமல் அதை கட்டுப்படுத்தக்கூடிய பரப்பு நெற்றி பரப்பு தாங்க. அந்த நெற்றியில் குங்குமம் இடுவதால் அந்த சூடு தணியுதுங்க. அப்புறம் நெற்றி குங்குமம் அணிந்து சூரிய நமஸ்காரம் செய்கிறப்ப கிடைக்கிறது ரொம்ப சிறந்த பலனுங்க. ஆதவனின் கதிர்கள் நெற்றி குங்குமத்தின் மீது படும்போது குங்குமத்தில் சேர்க்கப்பட்டுள்ள படிகாரம், சுண்ணாம்பு, தண்ணீர், மஞ்சள் மற்றும் வைட்டமின் டி, அல்ட்ரா கதிர்கள் ஆகியவை ஒன்று சேர்ந்து ஒரு காந்த சக்தியை உருவாக்குதுங்க. இதனால தான் குங்குமம் அணிந்தவரை சுற்றி ஒரு புதிய காந்தக்களம் உருவாகி பாதுகாப்பு கிடைக்குதுங்க. கனவு பலன் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, குங்குமம் வைப்பது போல் நம்ம கனவு கண்டோம்னா வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கும், சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகளின் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் அப்படின்னு சொல்லுதுங்க. முக்கியமாக நம்ம நெற்றியில் குங்குமம் இடுவதால் நம்ம ஹிப்னாட்டிசம் மற்றும் மெஸ்மரிசம் செய்ய முடியாதுங்க. நம்மளோட மனதை அமைதிப்படுத்தும் சக்தியும் குங்குமத்திற்கு இருக்குங்க.
நோய் எதிர்ப்பு சக்தி வளருது அப்படின்னு சொன்னோமே, அது எப்படின்னு பார்க்கலாங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். படிகாரம், சுண்ணாம்பு, தண்ணீர், மஞ்சள் ஆகியவற்றின் கூட்டுப்பொருளே சுத்தமான குங்கும கலவை. மஞ்சள் நாளடைவில் இரும்பு சத்தாக மாறுதுங்க. படிகாரம் கிருமி நாசினி அப்படிங்கிறனால தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராது, தொற்று நோய் கிருமிகளும் நெருங்காதுங்க. துரிய நிலை அறிவெய்த தூண்டி தவச்சூடு அளிக்க துணை செய் முன் நரம்புகளை தூய்மை செய்து சுடர்காக்க பெரியவர்கள் திருமண்ணை பெருமை பெரும் விபூதியினை பிறலாது நெற்றியிலே பேரொழுக்கமாய் அணிந்தார்கள். அதுபோல பெண்கள் தமது நெற்றியிலே உச்சி வகிட்டிலே குங்குமம் அணியும் பொழுது தலைச்சூடு குறையும், பிட்யூட்ரி பீரியல் சுரப்பிகள் தூண்டப்பட்டு உடல் முழுவதும் புத்துணர்ச்சி பெறும், அமைதி கிடைக்கும். இந்நலன்கள் அனைத்தும் தூய்மையான தரமான குங்குமம் இடுவதால் மட்டுமே கிடைக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஞானக்கண் திறக்கும் மங்கள குங்குமத்தினை நாம் வீட்டிலேயே தரமாக, நலமாக, சுகாதாரமாக தயாரித்திடலாம். விரலி மஞ்சள், வெண்காரம், படிகாரம், கஸ்தூரி மஞ்சள் போன்ற அனைத்தையும் சேர்த்து அரைக்கப்பட்ட பொடியுடன் நல்லெண்ணெயும் எலுமிச்சம்பழமும் சேர்த்தால் நல்ல தரமான குங்குமம் வீட்டிலேயே தயாராகிவிடும். மஞ்சளும் காரமும் வேதிவினை புரிவதால் ஏற்படுவதே இந்த சிவப்பு நிறம். கிருமிநாசினியாக மஞ்சள் செயல்படுகிறது. இதற்கு நச்சு நுண்ணுயிரிகள், பூஞ்சைக்காளான்கள் ஆகியவற்றை அழிக்கும் சக்தி உள்ளது. தோல் சம்பந்தமான நோய் வராது, தொற்று நோய்களும் அண்டாது. ஆன்மீக முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் மங்கள குங்குமம் நிச்சயம் தரமானதாக மட்டுமே இருக்க வேண்டும். இல்லையேல் அதுவே தோல் நமைச்சல், அரிப்பு போன்றவைகளுக்கு காரணமாகிவிடும். மேலும் நெற்றி வகிட்டில் குங்குமம் இடும்போது விரல்களில் ஏற்படும் அழுத்தத்தால் அடிவயிற்றில் உள்ள பாலியல் சுரப்பிகள் நன்றாக இயங்கி கர்ப்பப்பை வலுப்பெறுகிறது. குளிர்ச்சி தரும் குங்குமம் அணிவதால் உடல் உஷ்ணம் குறைக்கப்பட்டு உடல் மனோசக்தி ஆகியவை வீணாகாமல் பாதுகாக்கப்படுகிறது. ஆண் பெண் இரு பாலாருமே புருவத்திடை தன் புவிரலால் தொட்டு நம் உயிர் உணர்த்திய குருவை மனதில் கொண்டு குங்குமம் நெற்றியில் இட்டால் நம் சிந்தனை விரிவடையும். தீய சக்திகள், எண்ணங்கள் நம்மை அணுகாமல் ஒரு பாதுகாப்பு கவசமாக அந்த குங்குமம் இருக்கும். இரு விழிகள் மூக்குமுனை குறிப்பாய் நிற்க நாம் எண்ணத்தை புருவங்களிடை நிறுத்தி ஒருமையுடன் குருநெறியில் பழகும்போது அருவ நிலையாம் ஆதி உருவாய் வந்த அத்வைத இரகசியமும் விளக்கமாகும். மங்கள குங்குமம் மனதில் அமைதியை ஏற்படுத்தி சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைக்கும் என்பதில் ஐயமில்லை. ஞானக்கண் திறக்க மங்கள குங்குமம் நெற்றியில் உச்சியில் இடுவோம். ஒன்றி புள்ளியாய் ஒடுங்கி தவத்தில் ஆழ்ந்திட இந்த மங்கள குங்குமம் இடும் பழக்கம் நமக்கு துணை செய்யும். நன்றி. வாழ்க வளமுடன்.